மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவையிடைந்து பேரித்து அண்டக்கொடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்வுகள் இயக்கமாகி நீதி நேரி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி உணர்ந்தார்கள். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரழிய செய்த கொள்ளே அந்த நிலைகளில் அறிவு அசைவற்றிருக்க ஆனந்தம் கொண்டுதன்மை இந்த பெரும் உலக விசை விடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சார்ந்த வாழ்வு அளிக்கும் என் சந்தோஷ செய்தி. இப்போ நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்னு ஒரு செய்யும். நாடி சுத்தி பிராணாயாமம் அது எப்படின்னா இந்த முந்தைய வச்சோம். இது பேர் நாசிகா முந்தை. சுண்டி வரல மோதிர வரல நீட்டிட்டு இருக்கணும். கட்ட வரல வலது. இப்போ இந்த கட்ட வரலால வலது நாசியா லைட்டாக அழுத்திக்கிறோம். சொல்லும்போது கவனிச்சிங்க, செய்யும்போது செய்யும். வலது அப்புறம் கூட செஞ்சுட்டே இருந்தாலும் செய்யாது. வலது நாசியை அழுத்திக்கிறோம். இடது நாசி பக்கமாக காற்றை எடுத்துக்கிறோம். காற்றை எடுத்துக்கிட்டு திரும்ப அதை அடைச்சிக்கிட்டு இந்த பக்கமாக அப்படியே விட்டுறோம். விட்டுட்டு எந்த பக்கம் காற்று விடுறோமோ வலது நாசி பக்கமாக விடுறோமோ அந்த பக்கமே திரும்ப இழுத்துக்கிறோம். இழுத்து இந்த கட்டவர்களால் இந்த வலது நாசியை அடைச்சிக்கிட்டு இடது பக்கம் விட்டுறோம். இது ஒரு சுற்று. பிராணாயாமம் இது ஒரு சுற்று. பிராணாயாமம் செய்யறதால என்ன ஆகும்னா நீண்ட ஆயுள், நல்ல சிந்தனை, சுறுசுறுப்பு. பிராணாயாமம் இது ஒரு சுற்று. இப்போ இடது பக்கத்தால் எடுத்து வலது பக்கத்தால் விட்டு திரும்ப வலது பக்கத்தால் எடுத்து இடது பக்கத்தால் விட்டு இந்த பயிற்சி மட்டுமே மூச்சு பயிற்சியில் மிக முக்கிய பிரதானமானது இதுதான். இந்த காலையில் இதை காலையில் செய்தால் இந்த பித்த சம்பந்தப்பட்ட நோய் எதுவும் வராது. மதியம் செய்தோம்னா வாயு சம்பந்தப்பட்ட நோய் எதுவும் வராது. சாயந்தரத்தில் செய்தோம்னா சிலேத்துவம்னு சொல்லுவாங்க, கபம், சளி, இருமல், அது சம்பந்தப்பட்ட நோய் வராது. 3 வேளை காலையில் ஒரு 5 நிமிஷம், மதியம் ஒரு 5 நிமிஷம், மாலை ஒரு 5 நிமிஷம் செய்தோம்னா அந்த பிராணாயாமம் செய்தாலே உங்களுக்கு எந்த நோயுமே வராது. ஏன்னா 3 நாடி தான் ஒரு பிரதானம். வாதம், பித்தம், சிலேத்துவம். வாதம் வாயு, காற்று. பித்தங்கிறது என்னன்னா நம்ம கல்லீரல்ல கொஞ்சம் சரியா வேலை செய்யணும்னா அதிகமாக வேலை செய்யறா கண்ணு முடிச்சா அந்த கல்லீரல் அதில் சொல்லக்கூடிய பித்த நீர் ரத்தத்தில் கலந்துடும். அதனால மயக்கம். அதையும் சரி பண்ணக்கூடியது இந்த பிராணாயாமம். அதனால இந்த பிராணாயாமம் காலை, மதியம், இரவு 3 வேலையை செய்யலாம். இப்போ பிராணாயாமம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல நாசியா முத்திரை வச்சு சுண்டு வரல, மோதிர வரல, இடது பக்கம், கட்டை வரல, வலது. என்ன பண்றீங்க? இந்த கட்டணத்தை அழைத்துக்கிட்டு இடது பக்கத்தால் பூச்சி எடுத்துக்கிறீங்க. ஒரே ஒரு சுற்று அதோட செய்யுங்க. அழைச்சிட்டு இந்த பக்கத்தால் பொறுமையாக வருது. இப்போ நீங்க செய்யறத நான் கவனிக்கணும். ஒரு சுற்று நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப அடுத்த சுற்று நீங்க செய்ய பார்க்கலாம். இடது பக்கத்தால் காற்றை எழுங்க. கட்டவரில் அழுத்திட்டு இடது பக்கத்தால் அப்படியே கட்டவரில் அப்படியே சூழ்நிலை இடது பக்கத்தை அழுத்திட்டு கட்டவரில் பக்கம் விடுங்க. வலது பக்கம் காற்றை விடுங்க. விட்டுட்டு அதே பக்கத்தில் காற்றை எழுந்து அப்படியே கட்டவரில் வச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு அடுத்த பக்கத்தால் அப்படியே விட்டுருங்க. ஒரு சுற்று. இது மாதிரி 5 சுற்று செய்யுங்க ஸ்டார்டிங். இப்போ இன்னும் ஒரு சுற்று செய்யலாமா? இடது பக்கத்தால் எடுத்துருங்க, வலது பக்கத்தால் எடுத்துங்க, திரும்ப வலது பக்கமே எடுத்துருங்க, வலது பக்கத்து கட்டவரில் அடிச்சுட்டு இடது பக்கத்தால் விட்டுடுங்க. இது மாதிரி 5 நிமிஷம். இது பேர் நாடி சுத்தி பிராணாயாமம். பலனே சொல்லிட்டு காலை, மதியம், இரவு. காலையில் ஒரு 6 மணிக்குள்ளார, ஒரு 7 மணிக்கு 8 மணி வரைக்கும் செய்யணும். 8 சமயம் செய்யணும். மதியம் சாப்பாட்டுக்கு முன்னாடி செய்யணும். இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி செய்யணும். செய்து வந்தாலே எந்த நோயுமே வராது. அதுக்கப்புறம் தண்டு வடை சுத்தின்னு ஒன்று. தண்டு வடை சுத்தினா நம்ம முதுகெலும்பு தொடர்ந்து தான் மிக முக்கியமானது. அது வழியாக நமக்கு சுவாசம் போயிட்டு இருக்கு. அது பேர் சூட்சும நாடின்னு. அதை நம்ம அந்த மூச்சை நம்ம கொண்டுட்டு போக முடியாது. இப்போ நம்ம மறிச்சு அனுப்புற மாதிரி அதை அனுப்ப முடியாது. அதனால பாவனையில மூச்சு இழுக்கும் போது இந்த இடம் தான் மூலாதாரம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதாவது முதுகு தன்னுடைய கடைசி பகுதி, அங்கதான் கருமையும் இருக்கு. எல்லாம் நம்ம பேசுறது, எழுதுறது,
படிக்கிறது எல்லாம் பதிவாயிடும். பிறகு தொடர்பு தான் அந்த இடம் தான் கருமையம்னு பேர். அந்த கருமையத்தில் நம்ம என்ன செய்தாலும் ஒரு பதிவாயிடும். அதில் இருக்க தீய பதிவுகள்லாம் போக்கிட்டு நல்ல பதிவை பண்ணிட்டோம்னா நம்ம இறைநிலை பெற்றுவது தத்துவம். அதனால இந்த இடத்துல இருந்து மூச்சு இழுக்கும்போது காற்று இருந்து போற மாதிரி ஒரு பாவனை பண்ணி இந்த குணத்தை நிறுத்துறேன். மூச்சு விடும்போது திரும்ப அனுபவங்களை விட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே இங்க கவனம் வந்து மூச்சு விட்டுக்கிட்டே கவனம் இருக்கும். கடைசியாக முடிக்கும் போது இந்த குணத்தை விட்டுது. மூச்சை விட்டுட்டு முடிச்சு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பாவனை நல்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்து மூச்சு விடும்போது அங்கே போயிடும் காணும். மூச்சு எடுக்கும்போது இங்கே வரணும் காணும். நெத்தி போட்டு ரொம்ப சிம்பிள் தான். மூச்சு எடுக்கும்போது நெத்தி போட்டு வைக்கிற இடம் கவனிக்கிறீங்க. மூச்சு விடும்போது கீழ் பகுதியை கவனிக்கிறீங்க. அந்த முதுகெலும்பு கடைசி எலும்பு கிட்ட நினைச்சிக்கணும். ஆக்சுவலாக அந்த எரு மையம் கரு மையத்துக்கு இடையில இருக்கு அந்த இடம். அது பேர் மூலாதாரம். விநாயகர் பெருமான் அந்த இடத்துல எல்லாரும் பாவனை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 5 முறை செய்யணும். 2வது முறை நான் செய்யணும். இது தண்டோட சுத்தினா சரி பண்ணணும். சோக்கு இல்லாமல் ரிலீஸ் பண்ணணும். அந்த நெர்வஸ்லாம் சோக்கு இருக்க காற்று போச்சுன்னா அடைப்படுறது வழி இருக்கு. சரி, இப்போ இதுக்கு அடுத்தது இடம் சுத்தம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் சொல்லலாம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே இறங்கின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலைகளாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி அவர்களுக்கும் வணக்கம். எளிய முறை உடற்பயிற்சி. எளிய முறை உடற்பயிற்சி ஒரு தவறு. உடம்பும் உள்ளமும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். நம்ம எண்ணம் பாதிச்சதுனால தேவையாக வர்றது. நிறைய பேர் தலை வைக்கிறது காரணமே ஸ்ட்ரெஸ்ன்றது என்னன்னா உள்ளம் பாதிக்கிறது தான். எண்ணம் பாதிக்கிறது பல காரணங்களால எண்ணம் பாதிக்கும். பல குடும்ப சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை, பொருளாதார நிலை, இந்த மாதிரி பல காரணங்களால நம்மளுடைய எண்ணம் உள்ளம் பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது அது நம்ம உடம்புல வியாதியாக வெளிப்படுது. அதனால இந்த ரெண்டையும் நம்ம சரியாக வச்சுக்கணும். அப்போ உள்ளத்தை சரியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம உடற்பயிற்சி முதல்ல செய்யணும். உடற்பயிற்சி செய்யணும்னா உள்ள வந்து எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வைரமுடைய நெஞ்சு விட மாதிரி பாரதியார் கேட்ட மாதிரி நல்ல ஒரு மனம், உறுதியான மனம் கிடைக்கும். அதுக்காக தான் உடம்பை உறுதி செய்வது பாரதியார். அப்போ உடம்பை உறுதி செய்வது உடற்பயிற்சி. பெரிய முறை உடற்பயிற்சி கவனம். முதல்ல கைப்பயிற்சி செய்யும். கைப்பயிற்சி எழுந்து நின்றுங்க. 2 கையில் தொடர்பு முடிச்சுங்க. இப்போ எல்லாரும் பயிற்சிகள் எல்லாமே கண்ணை மூடி தான் செய்யணும். நீங்கள் கற்றுக்கிறதுனால கண்ணை திறந்து பார்த்துருங்க. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்ணை மூடி தான் செய்யணும். இந்த கை பயிற்சியில் 7 பயிற்சி. கைகளை மேலும் கீழும் அசைத்தல் இது முதல் பயிற்சி. 2வது கைகளை பக்கவாட்டத்தில் அசைத்தல் 2வது பயிற்சி. 3வது பயிற்சி கை சுழற்சி, முன்பக்கம் பின்பக்கம். அதே மாதிரி இந்த கை முன்பக்கம் பின்பக்கம். அப்புறம் 2 கையும் முன்பக்கம் பின்பக்கம். இதை செய்துட்டு இந்த ஒரு பயிற்சி மட்டும்தான் கண்ணை திறந்து செய்யணும். இது 6வது பயிற்சி. அதுக்கப்புறம் 7வது பயிற்சி நம்ம முடி வச்சுட்டு ரொட்டேஷன். 7 பயிற்சி தான் நம்ம செய்யணும். இப்போ முதல் பயிற்சி கைகளை மேலும் கீழும் அசைத்தல். ரெடி ஸ்டார்ட். மூச்சு எழுதிக்கிட்டே மேலே போகணும். இங்கே வந்து ஒரு 4 மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா
ஆழ்ந்த சுவாசம். நல்லா மூச்சு இழுத்து பொறுமையாக விடணும். எப்பயுமே மூச்சு எடுக்கும்போது கொஞ்சம் வேகமாக எடுக்கணும், விடும்போது பொறுமையாக விடணும். நல்ல கீழே கொண்டு வாங்க. வந்து 2 தொடைக்கு பக்கம் வடக்கு அப்படியே பிரஷ் பண்ணி இப்போ 2 மூச்சு 2 சுவாசம் 2 முறை மூச்சு இழுத்து விடுங்க. இது மாதிரி 5 முறை செய்யணும். வீட்டில் 5 முறை செய்யணும். கைகளை மேலும் கீழ் வசித்தல் முதல் பயிற்சி, 5 முறை செய்யணும் வீட்டில் செய்யணும். அடுத்த பயிற்சி போகலாமா? பயிற்சி 2வது பயிற்சி பக்கவாட்டத்தில் ஆசை. இன்னும் டவுட் சொல்லுங்கள். இப்போ வெளியே போகும்போது மூச்சு எழுதிக்கிட்டே போகணும். அதெல்லாம் மூடிக்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே. இது 5 முறை செய்யணும். நம்ம கற்றுக்கிறதுனால 2 கற்றுக்கலாம். அப்போ நம்ம எல்லாத்தையும் முடிக்கணும். இது வந்து சுழற்சி. இது வந்து அஸ்வனி முத்ரான்னு இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு மேலிருந்து கீழே முன்பக்கமாக முன்பக்கம் அப்படி மேலே போயிட்டு அதை மூடிக்கிட்டு ஒரு 5 டைம்ஸ் செய்யுங்க. மூச்சு எழுதிட்டு மேலே போறீங்க, மூச்சு விட்டுக்கிட்டே பொறுமையாக கீழே இருக்கு. வீட்டில் தினமும் செய்யுங்க. 5 முறை செய்யுங்க. அடுத்த கை அதே மாதிரி முன்பக்கம். வலது கையை நல்லா ப்ரெஷ் பண்ணிங்க. இடது கையை முன்பக்கமாக மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே போகிறீங்க, மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வந்து ஸ்டார்ட். இப்போ முன்பக்கம் செய்யுங்க. முன்பக்கம் சுழற்சி செய்யுங்க. இப்போ பின்பக்க சுழற்சி கையை முன்னே வச்சுட்டு அப்படியே பின்னால் கொண்டு போயிட்டு அப்படியே பின்னால் மூச்சு எழுதிக்கிட்டே மூச்சு விட்டுக்கிட்டே முன்னே கீழே பார்த்துங்க செய்யும்போது கண்ண முடிச்சு. குழந்தைங்க கிரிக்கெட் பார்க்கும்போது அது மாதிரி வலது கையை பின்புறமா 5 முறை செய்யும். இடது கை இப்போ சுழற்சி வலது கை இடது கை முன்புறம் பின்புறம் 2 செய்யும். இப்போ 2 கையும் சேர்த்து முன்புறம் செய்யப்படும். அப்படியே நல்ல கீழே மூச்சு விடும்போது ஒரு நுண்ணிய கையை அதுவா அந்த வெயிட்டே ஆகும். ஆமாம், இறக்கக்கூடாது. சந்தேகமாக பார்த்து ஆனால் உங்களுக்கு செய்யும். இப்போ அதே மாதிரி 2 கையும் பின்புறமாக செய்யும். அப்படியே பின்புறம் முன்புறமாக கீழே. இப்போ கண்ணை திறந்துக்கிட்டே செய்யணும். இதை மட்டும் கண்ணை திறந்துட்டு செய்யணும். 2 கட்டை வச்சுக்கிட்டு கீழே பிடிச்சி 1 ஃபீட்டு ஒரு அடி வச்சுக்கிட்டு வலது கை பக்கம் திரும்புகிறோம். திரும்பும்போது இடது கால் மட்டும் இப்படி இந்த டான்ஸ் போடும்போது அந்த கட்டவல் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி கட்டவல் மட்டும் இருக்கும். இப்போ வச்சுட்டு அப்படியே நல்லா பார்த்துக்கிட்டே வலது கை பக்கம் திரும்புங்க. இடது காலில் ஓடி இடது கால் கட்டை தரையில் ஓடி அப்படியே திரும்பும்போது இடது கால் கீழே போயிடும். வலது கால் கட்டை தரைக்கு போடும். இது மாதிரி 5 முறை செய்யும். இது கை பயிற்சி 6வது பயிற்சி. இது மட்டும் தான் நல்ல திறமை. இதுக்கப்புறம் 7வது பயிற்சி
பிடிச்ச ஒரு ஆஃப் உங்களோட ஸ்கில் 3 விரல் வச்சுட்டா போதும். 2 முட்டியும் ப்ரெஸ் பண்ணிங்க. வலது பக்கமாக ஒரு 3 டைம்ஸ், இடது பக்கமாக ஒரு 3 டைம்ஸ். நல்லா இம்யூனிட்டி பவர் உண்டாகும். நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய உண்டாகும். நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியா அந்த செல்லுலாம் இங்கே தான் நிறைய ஒவ்வொரு மூட்லையும் இருக்கு. அது இப்போ கை பயிற்சி ஃபுல்லாக முடிச்சு, அடுத்தது கால் பயிற்சி. கால் பயிற்சி உட்காந்து உட்காந்து காலையில் எழுந்தோடனே ஒரு கையை போனாலே ஒரு தூக்கமாக போயிடும். சூப்பராக போகும். அது நம்ம கை பயிற்சி போச்சு. இப்போ காலை பிடிச்சிட்டிங்களா, கையை பின்னால் வச்சுக்கிட்டு நேரம் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிட்டு கொஞ்சம் பாடி ரெஸ்ட் பண்ணிட்டு தலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை இப்படி இப்படி வச்சுக்கணும். ஃபிங்கர்ஸுக்கு தான் விரல்கள்லாம் பின்பக்கமாக இருக்கும். இப்போ இந்த 2 காலையும் முன்பக்கமாக அப்படியே பண்ணிக்கணும். முன்பக்கம் அப்படியே திரும்ப இந்த மாதிரி 5 டைம்ஸ் இது முன்பக்கம். இதுக்கப்புறம் அப்படியே இந்த வலது காலையும் இடது காலையும் ஒரே பக்கமாக திரும்ப அப்படியே நேராக கொண்டு வந்து அப்படியே வலது காலை திரும்ப லெஃப்ட். இது மாதிரி 5 டைம்ஸ். இப்போ இந்த 2 பயிற்சியும் சேர்த்து செய்ய போகிறோம். ரொட்டேஷன் அப்படியே முன்னே எடுத்து இப்படி கீழே போயிட்டு இந்த சைடில் வைக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சூழ்நிலை போகிறோம். இந்த பக்கம் வந்து இந்த சூழ்நிலை டைமில் போகிறோம், இந்த கட்டண டைமில் போகிறோம். இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ். ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 3 டைம்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 3 டைம்ஸும் செய்யணும். இதுதான் கால் பயிற்சி சுழற்சி. அதுக்கப்புறம் வலது காலை வச்சு இடது கால் நல்லா வச்சு எல்லா கையிலையும் அந்த ஃபிங்கர்ஸ் லைட்டாக ஒரு மசாஜ் பண்ண மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸும் அந்த 3 நிமிஷம் ஒரு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த 2 விரலும் கீழே கட்டணம் மட்டும் மேலே இருக்கும். கட்டணத்தில் கால் கட்டணம் வந்து மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணும். ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு 3 டைம்ஸ் முடிச்சோம். அதே மாதிரி அடுத்த விரல் பக்கம், அதுக்கு அடுத்த விரல் கீழே 2 விரல் மேலே கட்டணம் தான் அழுத்தம். கீழே அந்த அது வந்து ஆஸ்கட் இருக்கிற மாதிரி கீழே அசைவு தட்டுது. அப்போ தான் நம்ம கொடுக்குற ப்ரெஷர் கரெக்டாக போய் ஃபோர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் கீழே 2 விரலும் மறைச்சி பிடிச்சிட்டு மேலே இருக்கிற கட்டணத்தில் அழுத்துது. அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரல் இருக்குது, கட்டணத்தில் இப்படி அழுத்திட்டே வரும். அதுக்கு அழுத்து கட்டணத்தில் தான் ப்ரெஸ் பண்ணும். இப்போ இந்த மேலே இருந்து கீழே போகும். இது நம்ம நெத்தியில இருந்து இந்த பகுதியை அழுத்தும் போது தான் நெத்திலாம் சரியாயிடும். பேசுறது அப்படியே பாட்ட வரல. இங்கே வந்து லிங்க் எல்லா நர்வ்ஸும் ஜிசாக்கா இப்படி போகிறோம், இப்படி வரோம், கையை கவனிச்சுட்டு இப்படி போகிறோம். இந்த பகுதி வந்து வயிற்று பகுதி. இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வயிறுலாம் சரியாயிடும். அதனால் இந்த வந்து மைல்டாக ப்ரெஸ் பண்ணுது. இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஜிசாக்கா இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம், இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம், இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம். இப்படியே வந்து இங்கே வந்து முடிச்சு ப்ரெஸ் பண்ண மற்ற 4 வந்து பின்பக்கம் இருக்கட்டும். கட்டண 4 மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. பார்த்துங்க, பயிற்சி பண்ணும்போது கண்ணை மூடிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டே செய்யலாம். கற்றுக்கும் போது பிரச்சனை. ஆனால் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது கண்ணை மூடிக்கிட்டு கவனம் மட்டும் அங்கே இருக்கணும். கவனம் அங்கே இருக்கணும். வேற ஒன்று. இதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னும் ஒயிட் கலர் ஸ்கின்னும் இருக்குது இல்லை, வெள்ளத்தோடு இந்த மார்பு இது இடையில நேராக இருக்கும். இது வந்து முதுகு தண்டை
ஈஸியாக சரி பண்ணும். பூ விழாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கட்டத்தில் முன்னாடி இருக்கணும், இடது கட்டை வந்து பின்னால் இருக்கணும். அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணிகிட்டே போங்க. அந்த ஜாயின்ஸ் 2 கலர் ஜாயின் பண்ணிருக்காங்க, அதையே மேலே போகும். அப்படியே மேலே வரும்போது திரும்ப அந்த கட்டத்துக்கு கீழே வந்துடும். திரும்ப மேலே போகும்போது இந்த கட்டத்துக்கு மேலே வந்துடும். இது மாதிரி ஒரு 3 டைம்ஸ் செய்யுங்க. இப்போ நம்ம 2 டைம்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த முட்டியை சுற்றி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இது வரையில வரைங்க. திரும்ப அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இங்கே போகிறீங்க. திரும்ப இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி 3 டைம்ஸ் செய்யணும். இப்போ 2 டைம்ஸ் செய்யுங்க. கடவுளுக்கு மேலே வச்சுருக்கீங்க, அந்த கீழே போகணும். 2 கட்டவர்களாலையும் முட்டிக்கு கீழே அடிச்சு, இந்த முட்டிக்கு கீழே பதுக்கு இருக்கும், அந்த பக்கத்தில் அடிச்சு அப்படியே 2 கட்டவர்களே பக்கத்துலேயே அப்படி மேலே மேலே இருந்து அப்படியே கீழே திரும்ப கீழே இருந்து மேலே திரும்ப மேலே இருந்து கீழே கொண்டு போயிட்டு முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வலது கையால் வலது முட்டி மேலே வச்சுக்கோங்க, இடது கை உள்ள கை முடிக்கணும். அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கமாக அதே ஒரு சுழற்சி. அதுக்கப்புறம் எடுக்கணும். இதுவும் 5 டைம்ஸ் தான். இப்போ காலத்தை டைம் ஷார்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த வலது கையை கீழே வச்சுக்கோங்க, இடது கையால் ரொம்ப பக்கத்து ஃபிங்கர்ஸ் வச்சு வலது கை கீழே மேலேருந்து கீழே ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே புவியீர்ப்பை நோக்கி முதல்ல பாடியை ஸ்டெப் பண்ணாமல். அதுக்கப்புறம் புவியீர்ப்புக்கு எதிர்பார்த்து மேலே இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ். அப்புறம் மேலே இருந்து கீழே. இப்போ வந்து என்ன பண்ணுறா, இந்த மசில்ஸ் கீழே இருந்து இந்த மசில் இந்த சதை பகுதி இருக்கிறது, இந்த சதை பகுதியை அப்படியே இப்படி பிடிச்சிக்கிட்டே முதல்ல இப்படி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் வச்சுட்டு தான் எடுக்கணும். அப்புறம் டைட் பண்ணிக்கிட்டே வரும், துணி பிழியணும், தண்ணி கூட கொண்டு அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளோ அது மாதிரி ஒரு டைம்ஸ் முடிச்சு விடாதுன்னா முடிக்கிட்டே வரும். இது டைட்டாக இருக்கும், இந்த பிளட் ஃபுல்லாக டைட்டாக அப்படி வந்துட்டு இப்படி எடுக்கும். ஒரு கையை அப்படி பிடிச்சிட்டு அடுத்த கையை இப்படி பிடிச்சிட்டு தான் இந்த கை எடுக்கும். வந்து 1 டைம் செட். அடுத்த லெக் இப்போ உங்கள் சரீரம் தான் அப்படியே செய்வாங்க. 2 வரலும் கீழே இருக்கும், 2 கட்டை வரலும் மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்புறம் மேலே பக்க வட்டத்தில் கட்டை வரலும் ப்ரெஸ் பண்ணி அப்புறம் விசாக்கா கீழே வலது கை கட்டை வந்து மேலே போகும், கீழே இறங்கும்போது வலது கட்டை வந்து கீழே வரும். இப்போ அப்படியே இதை சுற்றி வீட்டில் செய்யும்போது 2-3 தடவை செய்யும். கீழே கீழே இப்போ இடது கை மேலே வச்சு வலது கை கீழே வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ இடது கையை கீழே வச்சுட்டு வலது கையால் அந்த ஃபிங்கர்ஸை பிடிச்சிட்டு மேலே இருந்து கீழே கீழே இருந்து மேலே மேலே இருந்து கீழே முடிச்சுக்கணும். இப்போ இந்த சதையை கூட அப்படியே முடிக்கிட்டே போகும், ப்ரெஸ் பண்ணி அப்படியே டைட் பண்ணிக்கிட்டே போயிடும். டைட்டு இங்கே வந்து தான் ரிலீஸ் பண்ணும். அப்புறம் அந்த பிளட் ஃப்ளோ ரத்தோட வேகமாக போகும், நமக்கு இப்போ கால் பயிற்சியில் 7வது பயிற்சி செய்ய போகிறோம். இந்த ஆசனத்துக்கு பேர் வஜ்ராசனம். இப்படி உட்கார முடியாது உட்காருங்க. இந்த உட்கார முடிகிறவங்க இப்படி உட்காந்துக்கலாம். இதில் ஏதாவது சிரமம் இருக்காங்கன்னா சாதாரணமாகவே உட்காந்துங்க. சாதாரண சிம்பிள் சீட்டிங்கே உட்காந்துக்கலாம். இப்படி உட்கார முடியுன்றவங்க உட்காந்துக்கலாம். அதான் முடிக்கிறாங்கன்னா சாதாரணமாக உட்காந்துக்கலாம். இது ஈஸியாக தான் இருப்பாங்க. இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான ஆசனம் இதுதான். இது பேர் வஜ்ராசனம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த கையை வச்சுக்கிட்டு கட்டை நடந்தால் முன்னாடி இழுப்பு பிடிச்சிக்கணும். இந்த மற்ற 4 வரலும் மேலேருந்து கீழே அப்படியே
ப்ரஷ் பண்ணும். இந்த சிறுநீரகத்தில் கண்ணே பார்ப்பாங்க. ஒரு 5 டைம்ஸ் செய்யணும். இப்போ நேரம் இருந்து ஒரு 8 டைம்ஸ் முடிச்சு மேலே இருந்து கீழே. இதுதான் கால் பயிற்சியில் லாஸ்ட் பயிற்சி. கை கால் முடிச்சாச்சு. இப்போ நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி. அதே வயசுலேயே இருங்க. வஜ்ராசனத்தை கொஞ்சம் நேரம் நின்றுங்க. இது சிறுமுத்ரா வச்சுக்கோங்க. இந்த இடுக்கு இந்த இடத்துல இந்த கடற்கரை வச்சுக்கோங்க. 3 வேலை தொடர்பு இருக்கட்டும். அப்படியே உட்காந்துருங்க. உட்காந்துட்டு பாடி நேராக தான் இருக்கும். அப்படியே வந்து பெல்ட் டவுன் பண்ணணும். அப்படியே தூங்கும்போது இப்படி தான் போகக்கூடாது. நிமிரும்போது இப்படி தலை எப்படி இருக்குதோ ஒரே நேர்கோட்டில் இருக்கும். முதுகு தட்டு கழுத்து தலை நேர்கோட்டில் இருக்கும். அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே கேட்கணும். நல்லா மூச்சு எடுத்துக்கங்க. 4 மணி நேரம் நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிடலாம். நீங்கள் மூச்சு எடுத்துக்கிட்டு பொறுமையாக முடிஞ்சால் மூச்சு இழுத்துட்டே எழுந்திரிச்சு. அதே மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டே போகிறீங்க. உள்ளுறுப்புகள் எல்லாமே வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், கணையம், இறைப்பை, நுரையீரல், இதயம் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா செயல்படும். அடுத்தது இதனையே இன்னொரு பயிற்சி என்னன்னா ஆதிமுத்ரா. ஆதிமுத்ரான்றது என்னன்னா இந்த கட்டணத்தில் உள்ளார வச்சுக்கணும். மற்ற 4 வரலையும் அதை போட்டு அப்படியே மூடிட்டு இதே மாதிரியே இந்த அப்டமன் அடி வைத்துக்கிட்டு தொம்பது கீழே அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து உட்காந்துட்டு அதே மாதிரியே தான் புரியணும். அதே மாதிரியே பண்ணணும். 5 டைம்ஸ் மூச்சு நல்லா எடுத்துங்க. தலையை வந்து வளைக்கக்கூடாது. அப்படியே நேர்கோட்டிலே அப்படியே போகணும். அப்படியே வரும். மூச்சு நல்லா எடுத்துங்க. பொறுமையாக டவுன் இது வந்து ப்ரெஷ் பண்ணுவோம். காலப்போக்கில் அதை சரியாகும். அடுத்தது சடனாக வராது. இது 5 டைம்ஸ் வீட்டில் செய்ய கனமொழி செய்யும். இப்போ கை பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி செய்யும். மூக்குக்கு அடுத்தது கண் பயிற்சி செய்யும். கண் பயிற்சி இந்த வஜ்ராசனத்தெல்லாம் செய்யணுன்றதை அவர் உள்ள போட்டுட்டாரு. இந்த ஆசனத்தில் முடியல உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாகவே சமூகம் போட்டு. ஆனால் கண் பயிற்சி செய்யறது இந்த ஆசனம் தான் சாய்க்கு. நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில் ஒரு 4 பயிற்சி அது மிஸ் பண்ணிட்டேன். இப்போ சாதாரணமாக சமூகம். இப்போ சிறுமுத்ரா, ஆதிமுத்ரா 2 பயிற்சி பண்ணிட்டோம். சிறுமுத்ரா குனிஞ்சிருந்தோம். அப்புறம் இப்படி வச்சுக்கிட்டு குனிஞ்சிருந்தோம். இப்போ என்னன்னா சாதாரணமாக சமூகம் போட்டது இல்லை. அர்த்த பத்மாசனம் பேர். ஒரு காரணம் இப்படி போட்டுருக்கோம். இப்படி பண்ணிட்டோம். முதல்ல ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி இந்த ரைட் லெக்கு மேலே புறங்கால் நடக்கும். சிம்பிள். இது வந்து அர்த்த பத்மாசனம். அர்த்தம் தான் படம். கையை பிடிச்சிங்களா? முதல்ல இது நுரையீரலுக்கு ரொம்ப அற்புதமான பயிற்சி. நம்ம உடல் உறுப்பிலே பெரிய உறுப்பு நுரையீரல் தான். இந்த கொரோனாக்கெல்லாம் நாங்கள் மூச்சு பயிற்சி மட்டும்தான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போயிட்டு சொல்லுவோம். நல்ல ரிசல்ட்டு நல்லா. இப்போ இந்த வலது கையால் உணவு, இடது கையை தோல் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காலை மூடிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 5 சுவாசம் நல்லா மூச்சு இழுத்து பொறுமையாக இருக்குது. இந்த கையை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷ் பண்ணும். இப்படி ப்ரெஷ் பண்ணும்போது சார் முதல்ல இடது கையை வச்சுக்கங்க. வலது கை சார் முதல்ல இடது கை வச்சுக்கங்க. வலது கையால் காலை மூடும். கையை அந்த பக்கம் போகும். நீங்களும் கடைசி இடது கையால் இங்கே வச்சுக்கிறீங்க. வலது கையால் கிராஸ் பண்ணி வச்சு நீங்கள் தான் மாற்றி வச்சுக்கிறீங்க. சரியா சரியா நீ
பண்ணுவேன். நீ கீழே 30 ஆச்சு குழந்தைய எனக்கு ஆப்போசிட். இப்போ நல்லா கண்ணை முடித்து மூச்சை எடுத்து பொறுமையாக விடுங்க. இது வீட்டில் 7 முறை செய்யணும். இப்போ நம்ம 3 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த வலது கையை கொண்டு வச்சுட்டு இடது கையை கொண்டு வச்சுட்டு வலது காலம் முடிஞ்சு நேராக பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க, நல்லா மூச்சு விடுங்க. இப்போ 2 கையை ரிலீஸ் பண்ணிடுங்க. 2 கையும் ஷோல்டர் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு 2 காலையும் அப்படியே மூடிங்க. இந்த உடனே கொஞ்சம் லைட்டாக நம்ம செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த நுரையீரல் நல்லா வந்து ஃபங்க்ஷன். நல்லா மூச்சு எடுத்து பொறுமையாக விடுங்க. கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு எடுத்து பொறுமையாக விடுங்க. வீட்டில் 7 முறை செய்ய இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு 2 உள்ளங்கையாலையும் 2 காலையும் அப்படியே மூடு. அதே மாதிரி மூச்சு எடுத்து பொறுமையாக விடுங்க. நுரையீரலுடைய கீழ்ப்பகுதி மேல் பகுதி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். ஐயா வந்து இந்த மூச்சு பயிற்சி மட்டும் இந்த யோகாடியோட கற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் கூட சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இந்த அதிகம் கவனம் செலுத்திருக்கேன். இந்த பயிற்சி தினமும் நீங்கள் பண்ணணும், மூச்சு பயிற்சி. அதுக்கப்புறம் 2 கையிலையும் உள்ளதையும் அப்படியே 2 கண்ணையும் இது 7ஆவது. நல்லா மூச்சு எடுத்து பொறுமையாக விடுது. ரிலீஸ் பண்ணிடுங்க. இது நரம்பு தசையெல்லாம் மூச்சு போச்சு. இந்த பயிற்சி தினமும் செய்யுங்க. என்னென்ன செய்யணும்? முதல்ல சிமுத்ராவில் செய்தோம், ஆதி முத்ராவில் வஜ்ராசனத்தில் செய்தோம். அதுக்கப்புறம் ஒரு கையாக மாற்றி மாற்றி செய்தோம். அப்புறம் 2 கையிலும் செய்தோம். அப்புறம் 2 காலையும் போகும், 2 காலையும். அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது கண் பயிற்சி. கண் பயிற்சி வஜ்ராசனத்தில் வஜ்ராசனம் உட்கார முடியலன்னா சாதாரணமாக செஞ்சீங்கன்னா இது முதல்ல இதான் பொசிஷன். கண் பயிற்சியோடு முடிச்சுதுங்க அப்படிங்க. கண் பயிற்சியோடு முடிச்சு என்ன டைம் உட்கார இப்படி வச்சுக்கோமா. அப்படியே இடது வலது பக்கம் அப்படியே இருக்குது. இந்த கட்டணத்தை பார்த்தீங்களோ, கட்டணத்தில் 2 மையத்தையும் பார்க்கணும். 2 கட்டணத்துக்கு மையம் இருக்குல்ல, அங்கதான் பார்க்கணும். அப்படியே இடது பக்கம் திரும்புங்க. இந்த கேட் பயிற்சியுமே கண்ணை திறந்துட்டு தான் செய்யணும். இப்ப கீழே கீழே மேலே இது 5
5 டைம்ஸ் இது வந்து முதல்ல ப்ளஸ் குறி கூட்டல் குறி, இதுக்கப்புறம் பெருக்கல் குறி. இந்த இடது தொடர் மேலே கை வச்சு இடது தொடர் வச்சுக்கிட்டீங்களா, இந்த கட்டவர்களுடைய பார்வை காட்டும். அப்படியே நேரம் மேலே போட்டு போங்க, அப்படியே நல்ல கீழே வாங்க, திரும்ப மேலே. அந்த மாதிரி 5 டைம்ஸ் ஆப்போசிட் தொடர்ந்து தொடர்ந்து கட்டவர்கள் மைய பகுதி தான் பார்க்கணும். அப்படியே மேலே கிளாஸாக இன்ட்டு குரூப். இப்போ வந்து இது இன்ட்டு குறி, முதல்ல ப்ளஸ் குறி போட்டோம், ரெண்டாவது இன்ட்டு குறி போட்டோம். இப்போ வந்து சர்க்கிள் போட்டோம், ஒரு மேத்தமெட்டிக்ஸில் வந்தோம், கூட்டல் பெருக்கல் சைபர் மைனஸ் தொடரும். இப்போ வந்து சைபர் 0 பூஜ்ஜியம் தரும். அப்படியே மாறும், அப்படியே பெரிய சர்க்கிள் பார்வை மட்டும் அந்த ரெண்டு கட்டங்களுக்கு மத்தியில் நம்ம பார்க்கணும். இந்த தேங்காய் திஷ்டி கிடைக்கிறது சுற்றுறாங்க, அதே தான். இது 5 டைம்ஸ் வரணும். ஒரு 3 ரவுண்டு 2 ரவுண்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இடது கை பண்ணணும், ஆன்டி கிளாப்ஸ் இடது கை பண்ணணும். மைனஸ் 3 கையை குறைச்சி நல்லா பற்றி ஒரு நிமிஷம் இருக்கணும். இப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கம் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிங்க. நீங்கள் 4 பயிற்சி முடிச்சிருக்கோம். கை கால் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி 4 கைக்கு காலுக்கு உடம்பு ஃபுல்லாக நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி முடிச்சுருக்கேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள், அருட்பேராக்கும் கருணைக்கு நன்றி. சரி, வீட்டில் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புக்கை நம்ம கொடுப்போம், அதை படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதான் ரொம்ப முக்கியம். நோய் இல்லாத வாழணும், நோய் வாழ்க்கை. 5 minutes டைம் இருக்கு. ஏதாச்சும் உங்களுக்கு மூட்டு வலி, கால் வலி, தலைவலி ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கால் வலிக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா, கண் வலிக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா, டைம் இருக்கு. 5 minutes டைம் கழுத்துவலிக்கு ஒரு பயிற்சி வந்து சொல்லலாம். முதல்ல நம்ம கழுத்துவலி எப்பயுமே இருந்தாலும் யார்கிட்ட கழுத்துவலி வந்தாலும் முதல்ல இந்த ஷோல்டரை தூக்கணும். ஷோல்டரில் தூக்கிக்கிட்டு மைண்டாக பின்னால் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா, அப்புறம் அப்படியே உள்ள நேரம் கழிச்சு விடாண்டு அப்புறம் இந்த ஷோல்டர் கேட்கும். ஒரு மசில் சதையெல்லாம் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. எப்படி முதல்ல ஷோல்டர் ரிலீஸ் பண்ணிடுங்க, பின்னால் கழித்து அப்படியே அழுத்துறது நல்லா சூடாக தெரியும். அப்புறம் அப்படியே முதல்ல முதல்ல ஷோல்டரை ரைஸ் பண்ணி அப்புறம் கழுத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். எரிஞ்சு பண்ண முடியுற மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணி கழுத்து கொண்டாட்டு அப்புறம் ஷோல்டர் ரிலீஸ் செய்ய வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். கழுத்து ஒன்றா கொண்டு வாங்க, ஷோல்டரை ரிலீஸ் பண்ணி இது மாதிரி. இப்போ பின்னால் பண்ணிட்டு இல்லையா, அதே மாதிரி ஒன்றா பண்ணணும். இப்போ ஷோல்டரை ரைஸ் பண்ணிடுறீங்க, உங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க, நேராக கொண்டு விட்டு அப்புறம் ஷோல்டரை ரைஸ் பண்ணிடுறீங்க, முன்னே ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக என்ன பேருன்னா
மகாபந்தம் இருக்கு, மகாபந்தம் இருக்கு, மூலபந்தம், உடியான பந்தம், இது ஜலந்தர பந்தம், இது மூணும் சேர்ந்தது தான் மகாபந்தம். அதுதான் இதில் வரணும். அதை வந்து அதனுடைய ஒரு பகுதி தான் இப்படி பண்ணிட்டு ஷோல்டரை ரைஸ் பண்ணுறீங்க. இப்போ முன்னையும் பின்னையும் ப்ரெஸ் பண்ணியாச்சு இல்லையா, சைடில் அதே மாதிரி இதை தூக்கிட்டு முதல்ல ஷோல்டரை தூக்கிட்டு இந்த பக்கம் இந்த சதையை வச்சு எடுத்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த சதையை தூக்கிட்டு இந்த சதையை எடுத்து இப்போ 4 பக்கமும் நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். சதையாலே ப்ரெஸ் பண்ணிடணும். மசில் மசாஜ், நம்ம சதையாலே நம்ம அந்த இடத்துக்கு மசாஜ் பண்ணணும். அது ஒரு தனி கலை, அந்த அந்த பயிற்சி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கண்ணை 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 முடிஞ்சு நல்லா ஷோல்டர் அந்த பக்கம் முதல்ல கொண்டு வந்துட்டு இப்படி எடுத்து திரும்ப ஷோல்டர் இப்படி கொண்டு வந்து இந்த பக்கம் ஷோல்டர் வரணும் அடுத்து. அதுக்கப்புறம் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு பக்கவட்டத்தில் முன்வட்டத்தில் செய்யும். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளில் செய்யும், இந்த ஆங்கிளில் செய்யணும். திரும்ப அப்படி இருக்கணும். எல்லா ஆங்கிளிலும் செஞ்சாச்சு. இப்போ கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும்போது அதை வரும். மூச்சு எடுத்துட்டு மூச்சு விட்டுக்கிட்டே குனியணும். அப்படியே நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே வந்து திரும்ப மூச்சு விட்டுக்கிட்டே லைட்டாக குனியணும். இங்கே வரும்போது மூச்சு இழுக்கிறேன், இப்படி குனியும் போது மூச்சு விடுறேன். இது மாதிரி வலது பக்கமாக ஒரு 5 முறை, அப்புறம் இடது பக்கமாக மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே கீழே வரும்போது மூச்சு விட்டுக்கிட்டே வரும். திரும்ப மூச்சு இழுத்துக்கிட்டே வந்துட்டு கையை குறைச்சி காணும். அடுத்தபடி சரியா எடுத்து இது முதல்ல செய்ய முடியும்னா மனசுலேயே இந்த பயிற்சி முதல்ல செய்கிற மாதிரி பாவனை பண்ணி விஷுவலேஷன் பாவனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வேற வேற என்ன, வேற ஏதாவது வழி? தலைவலிக்கிறதுக்கு சுடுதண்ணி குடிக்கணும் ஃபஸ்ட்டு. அது இல்லாத பட்சத்தில் இந்த முத்திரா இந்த 2 வாரத்தை நீட்டிட்டு இந்த 2 சுடு வரலாம் ஒரு வாரம் மடைக்கிறீங்க, கட்டவில் மேலே வச்சுக்கணும். இது வந்து 20 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த நேரம் செய்துட்டு வேணாலும் பேசிட்டே கூட முடிச்சுக்கலாம், வாக்கிங் போயிட்டே இருக்கலாம். 20 மினிட்ஸ் குறைஞ்சபட்சம். தலை வச்சு குடிக்க ஆரம்பிச்சதுனால இதை குடிச்சிக்கிங்க, வெளியே குடிச்சிக்கிங்க, அப்புறம் என்ன வேலை இருந்தால் பேசிக்கிட்டே செய்யணும். ஆனால் குடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் குறைஞ்சது 15 நிமிஷமாக இருக்கும். அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். காலை மேலே தொடர்ச்சியாக செய்துட்டே வந்தால் தலைவலி வயிற்று வலி ஜெனரலாக எல்லாரும் வயிற்று வலி இருக்கும். வயிற்று வலி இருக்கிறதுனா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தண்ணி போடணும். எதை தண்ணெல்லாம் குடிக்கலாம், வெளியே குடிக்கலாம், இதெல்லாம் போடுவாங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி காலையில் குடிச்சிட்டு வந்தாலே வயிற்று வலி சரி. அதே மாதிரி மதியத்தில் ஒரு 12 மணிக்கு முன்னாடி 2 டம்ளர் தண்ணி, சாயந்தரம் சூரியன் உணர்றதுக்கு முன்னாடி 2 டம்ளர் தண்ணி. இது நீர் வயிற்று. பெரிய தண்ணி குடிச்சாலே வயிற்று வலி சரி. ஆனால் காலையில் காணாமல் போனாமல் கண்டுபிடிக்கும். சூரியனை பார்க்கறதுக்கு முன்னாடி காலையில் குடிக்கணும், இந்த அடிசாயத்துக்கு முன்னாடி மதியத்தில் குடிக்கணும், மாலையில் கண்டுபிடி சூரியன் உணர்றதுக்கு முன்னாடி குடிக்கணும். காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி, மாலையில் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி, மதியத்தில் இந்த அடிசாயத்துக்கு முன்னாடி. இந்த 3 வேலையும் வெந்நீர் 2 தண்ணீரோ தண்ணீர்னா குளிர்ந்த தண்ணீர் ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் குடிக்கணும். இந்த 3 டைம் குடிச்சிட்டு வந்தாலே வயிற்று வலி வராது. எந்த வகை அல்சராக இருந்தாலும் சரி, அது குடல் புண்ணாக இருந்தாலும் சரி, வயிற்று புண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே சரி. அப்போ கழுத்து வலிக்கும் வயிற்று வலிக்கும் சொல்லியிருக்கேன். எளிய முறை வேற ஏதாவது அது
மூச்சு இழுத்துட்டே போயிடுவாங்க. இது வரைக்கும் வந்துட்டு முட்டி வளையக்கூடாது, இடுப்பு மட்டும் அப்படியே வளையும். எவ்வளோ முடியுதோ அவங்க செய்யலாம். இந்த மாதிரி ஒரு 16 டைம்ஸ் செய்யலாம். பாதஹஸ்தாசனா, த்ரையாசனா செய்யக்கூடாது. செய்யக்கூடாது, பர்மனெண்டாக இருக்கணும் செய்யக்கூடாது. அப்போ வெளியே தான் வேணா இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி கையை வச்சுட்டு ரிலாக்ஸாக 10% இப்படி பண்ணி கையை வெளியே கஷ்டம் வெளியே பொதுவாகவே இந்த பயிற்சி எல்லாமே மென்சஸ் நீங்கள் செய்யக்கூடாது. குறிப்பாக அந்த மென்சஸ் டைமில் இந்த பர்மனெண்டாக இருக்கணும் செய்யக்கூடாது. வெளியே அந்த புக்கில் டீடைல்ஸ் போட்டிருக்கு. மகாராஷ்டிரம் குப்பப்படுத்துறது செய்யக்கூடாது. சில பேர் ஆசனாசன புக்கு நம்ம போட்டால் அதை ஒரு போட்டு படிச்சு பார்த்துட்டீங்கன்னா எந்தெந்த டைமில் செய்யக்கூடாது லேடிஸ். அவ்வளோதானே. பாதத்தை பிடிச்சிலையா மருந்து போடுது அது ஆமாம். அதுக்கு நீங்கள் என்ன படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 டைம்ஸ் பேக் பெண்டிங் மட்டும் பண்ணிட்டு போதும். பேக் பெண்டிங் ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி வந்து ஒரு 21 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இது மட்டும் ஒரு 21 பண்ணிட்டு படுத்தா போதும். அப்படி அது முடியலன்னா இன்னொரு டஃப்பாக இருக்காது. ஒரு முடிஞ்சால் செய்யுங்க. படுக்கிறதுக்கு 10 டைம் செய்யலாம். எல்லா வேலையும் இப்படி போட்டு போடுறோம். அப்படியே ரிலாக்ஸ் திரும்ப எல்லா வேலையும் அப்படியே ஃபோல்டு பண்ணுறோம். லைட்டாக பொறுமையாக ரிலாக்ஸ் இது மாதிரி ஒரு 21 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ரைட் ஒரு ரொட்டேஷன் கால்குலேஷன் பண்ணுறோம். அதை பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சு பார்த்தாலே வராது. இது கை மறுக்கிறதுக்கு நீங்கள் கையில் இந்த ஆதி முத்ரா சொன்னாங்க. இதை வந்து ஒரு 21 சேர்த்து கொடுத்தாரு. ஆதி முத்ரா இதை வந்து ஒரு 21 எல்லா ஃபிங்கர்ஸையும் பழக்கிறோம், ரெடியூஸ் பண்ணும். அதே தான் கால் கைக்கு இல்லை புறக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு கொஞ்சம் போட்டாலும் தண்ணி குடிச்சு பார்த்தா பிரச்சனை. இதில் மகராசனம் ஒன்று சொல்லிக் கொடுப்பேன். அதையும் நீங்கள் செய்யணும். இந்த கையில் புறக்கலாம் மகராசனம் இதை மட்டும் செய்தால் செஞ்சுட்டு சிமுதிரா அப்படி பண்ணிட்டு ரைட். அதாவது ஆனால் என்ன பண்ணும்போது அது ஆப்போசிட்டு கை வரும். இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காலம் மழைக்கிறோம். இது பண்ணிட்டு திரும்ப பண்ணிட்டு இந்த காலம் போட்டுட்டு இது உலகம் முன்னாடி எல்லாமே இதை பண்ணிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் படுத்த ஆரம்பிச்சு இதை செய்யணும். இப்போ இந்த கை கால் குளிக்கிறது கையை மடக்கம் நாலு பிரகாசம் கடைசி இப்போ நம்ம படுத்து கூட செய்யறது மகராசனம் உடல்நிலை அதை செஞ்சுட்டு நீங்கள் உடம்பு அதுக்கும் கஷ்டமானா 14 பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும். அடுத்த முறை 14 பாயிண்ட் என்று சொல்லியிருக்கோம். அந்த பயிற்சி பண்ணிட்டும் உடம்பலாம் எந்த பிரச்சனையும் வராது. அந்த 14 பாயிண்ட்ஸ் செய்வீங்கன்னா அடுத்ததில் ஒரு 16 இடம் இருக்குது. நம்ம உடம்புல மின்சாரம் போயிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் மின்சாரத்தை மறைச்சு பிடிச்சி ஒரு 14 இடத்துல ப்ரெஸ் கொடுப்பார். அரை நிமிஷம் 5 நிமிஷம் அதை பண்ணிவிட்டு அப்படியே உழைக்கணும். எந்த பிரச்சனையும் இருக்கா, நல்லா தூங்குவீங்க, காலைல ஃப்ரீயாக இருக்கும். அதை மாதிரி நீங்கள் அவசியம் எது உங்களுக்கு ஸ்நாக்கிங் இருந்தால் அது கிடையாது. முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸ் எப்போ? ஃப்ரைடே. அந்த புக்கு வாங்கி அதை பார்த்துருக்கேன். சார்கிட்டே நம்பர் இருக்கும். அவர்கிட்ட சொன்னாலும் நான் அவர்கிட்ட சொன்னால் அவர்கிட்ட ஒன்று சொல்லிடுவேன் செய்யணும். சரிப்பா, கேண்டீன்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிடுவோம். அந்த பவுல்ல போட்டுருங்க. ஓகேங்களா? சாப்பாடு ரெடி ஆகிடுங்களா? டோக்கன் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த பிளேட் போட்டுருங்க. டோக்கன் கொடுத்தா தான் சிஸ்டம் எடுத்துக்க முடியும்.
சரி சரி ஃபோன் அங்கேயே வச்சுட்டு மறுபடியும் கொடுக்கணும். இதை தொலைச்சிடக்கூடாது. கேண்டீன்ல கொடுத்து அங்கேயே கொடுத்துருங்க. சரிங்களா? வகையில எடுத்து இங்கே கொடுப்பாங்க. சரிங்களா? பிராக்டிஸ் பண்றீங்களா? பரவாயில்ல. அவன் எதுக்காக வந்தான்? வடை சாப்பிட வந்தான். சார் புக்கு கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுட்டு படிச்சுட்டு நீங்க படிச்சு உங்க குழந்தைங்களுக்கே நல்லா சொல்லுங்க. குழந்தைங்க சொல்லுங்க. உன் குழந்தைங்க சொல்லுங்க ராஜே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.